ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சனி வக்ர பயிற்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமும் வருடம் வருடம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு நம்ம செய்திகளை பார்த்துருப்போம். அது என்ன புதுசாக வக்ர பயிற்சி? ஒவ்வொரு கிரகமும் சில வக்ர நிலையை அடையும். அது நம்ம ஃபேனோட சுழற்சி நம்ம பார்க்கும்போது சில நேரம் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மூமெண்ட்ல நமக்கு வித்தியாசம் தெரியும். பார்க்கும்போதே இந்த பக்கம் சுற்றுறது ரிவர்ஸில் சுற்றுற மாதிரியே இருக்கும். அதே போல் கிரக நிலைகள்லையும் வக்ரமாகும் போது பின்னோக்கி நகர்வதாக ஒரு சாயல் இருக்கும். ஆனால் எந்த கிரகம் பின்னோக்கி வராது, அப்படி ஒரு தோற்றம் இருக்கும். இதை வக்ரம் சொல்கிறோம். இப்போ மீனத்தில் நமக்கு இப்போதைக்கு சனி இருக்குது. அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த வக்ர காலகட்டங்களில் பின்னோக்கி கும்பத்திலிருந்து வேலை செய்யும். இது ஒரு 4 மாதங்கள் இந்த வேலை செய்யும். இதில் சில மாற்றங்கள் நடக்கும். என்ன மாற்றம் நடக்கும்? அப்போ ஒருத்தர் ரொட்டீன் லைஃப்பில் கடந்த ஆண்டு பிற்பகுதியில் எந்த வேலையை நீங்கள் பேலன்ஸ் விட்டீங்களோ, எது உங்களுக்கு பெண்டிங் ஆணுச்சோ, இது எல்லாமே இந்த சனி வக்ர காலகட்டங்களில் அது செட்டில்மெண்ட் ஆகும். நேர்கள் அனைவரும் உங்கள் ஜாதகத்தை தொடங்க. அதில் ராசி கட்டம், அம்சம் அப்படின்னு 2 கட்டங்கள் இருக்கும். அதில் ராசி கட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதில் நான் டிஸ்பிளேல இருக்க மாதிரி இந்த ஸ்டார் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 6 இடங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த பிற்கூறிய இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வருடம் நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டிஸ்பிளே பாருங்கள். இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு பகுதிகளில் சூரியன் இருந்தால், சூரியன் அப்படிங்கிறது கடந்த வருடம் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு வாடகை கட்டிடம் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்திருக்கும். அல்லது ஒரு வாகனம் வாங்கலாம், சொந்தமாக நம்ம ஓன் பிஸ்னஸ் செய்யலாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்தில் தேவையான அந்த சூழல் அமைஞ்சிருக்காது. அப்போ இந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் போன வருடம் ஏற்பட்டு நெருங்கி போய் அந்த தொழிலை செய்ய முடியாமல் கடந்து வந்திருப்பீங்க. அப்போ இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சூரியன் இருந்தால் கண்டிப்பாக இந்த 4 மாதங்களில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அதே போல் அரசு பணிக்கு எக்ஸாம் எழுதுறவங்க, இப்போ அரசு பணியை நோக்கி தேர்வு எழுதக்கூடியவர்கள், சென்ற ஆண்டில் தோல்வி அடைஞ்சவர்கள் இந்த ஆண்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நல்ல காலகட்டம். அதனால டிசம்பர் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் இருக்கோ ஒன்று விடாமல் எழுதுங்க. அதே போல் அரசு பணி நோக்கி பயணம் செய்யக்கூடிய எல்லோருக்கும் இந்த ஆண்டு வெற்றியான காலகட்டம். அதே போல் தன்னுடைய அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட பிஸ்னஸில் ஒரு தொய்வு இருக்குது. இந்த காலகட்டம் ஒரு வருமானம் குறைவாக இருக்குது. அவருடைய பொருளாதார நிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது இந்த காலகட்டம் அது நமக்கு உயர்வாக இருக்குமா, அவருடைய அப்பாவோட சூழல் மேம்படுமா அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சூரியன் இருந்தால் அப்பாவோட சூழல் ஒரு அபரிதமான வளர்ச்சிக்கு இந்த 4 மாதங்களில் போகும். அவருடைய தொழில் சூழலும் உயர்வு பெறும். ஒரு கௌரவமான ஒரு பின்னணியும் அவருக்கு உருவாகும். அதே போல் சூரியன் அப்படிங்கிறது நமக்கு குருவும் சூரியனும் குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குரு சூரியன் நினைவு ஒரு ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு குழந்தை தாமதமாகும். இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சூரியன் இருந்தால் குழந்தை தாமதமாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த 4 மாதங்களில் குழந்தை பெறக்கூடிய, கன்சீவ் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சந்திரன் இருந்தால் நிறைய பேர் நமக்காக சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு போன வருஷம் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அஸ்திவாரம் போட்டாக்கில் அடுத்த லெவல் மூவ்மெண்ட் ஆகாமல் பெண்டிங்காக இருந்து அடுத்த வேலையை பார்க்க எல்லாரும் போயிருப்பாங்க. அந்த வீடு அப்படியே பெண்டிங்காக இருக்கும். அப்போ இந்த சனி வக்ர காலகட்டம் இந்த 6 இடங்களில் யாராவது ஒருத்தருக்கு சந்திரன் இருந்துச்சா அந்த வீடு முழுமையாக பூர்த்தி அடையக்கூடிய, வேகமாக அந்த வீடு வேலைகள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அப்போ இந்த காலகட்டம் மனை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவாக பூர்த்தி அடையும். அதே போல் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. அப்போ புதிதாக வாகனம் வாங்கணும், நமக்காக ஓன் பர்பஸுக்கும் சரி தொழிலுக்காகவும் சரி வாகனம் வாங்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் இந்த 6 இடங்களில் சந்திரன் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வாகனங்களை ஏற்படுத்திக்கலாம். அதே போல் வெளிநாட்டு பயணம். இப்போ போன வருடம் நான் பணம் கட்டியிருந்தேன், வெளிநாடு போக முடியல. அப்போ நெருங்கிய நட்புகள், அதே போல் ஏஜென்ட், இவங்க மூலமாக நான் கொடுக்கக்கூடிய எந்த டாக்குமெண்ட்ஸும் அது அப்ரூவல் ஆகலை. அப்படிங்கும்போது இந்த சந்திரன் இந்த 6 கட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே உங்களுக்கு இந்த 4 மாதங்களில் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் உறுதியாக அமையும். தைரியமாக இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிறது தாயார் அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் தாயாருக்கு சில நேரம் உடல் ரீதியான சில தொந்தரவுகள் வரலாம். சுவாச மண்டலங்களில் தொந்தரவு ஏற்படுத்துறது, அதே போல் அவங்களுக்கு செரிமானம் சம்மந்தமான தொந்தரவுகள் தர்றது, நீர் சம்மந்தமான உபாதைகள், வாதம் சம்மந்தமான தொந்தரவுகள் வராமல் கவனிச்சுக்கணும். வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல செவ்வாய் இருந்தால், அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போல் கடன், எதிர்ப்பு, உடல் நலம், இது சார்ந்த விஷயங்கள், வழக்குகள், இது எல்லாத்துக்கும் தொடர்புடைய கிரகம் செவ்வாய். அப்போ நீண்ட காலமாக ஒரு வழக்கு உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது சொத்து சார்ந்த வழக்கோ, கொடுக்கல் வாங்கல் சார்ந்த வழக்கோ, ஏதோ ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் செட்டில்மெண்ட் ஆகும் போதுன்னு அர்த்தம். அப்போ இது உங்களுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவான உகந்த காலகட்டம்.
அதே போல் நீண்ட நாட்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லை, அப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், அது சரி ஆகலை அப்படிங்கும்போது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நீண்ட நாள் உடல் குறைபாடுகள் உடையவர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு கனரக வாகனங்கும் போது நமக்கு லாரி, ஜேசிபி, இதே போல் ரொம்ப கனரக வாகனங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த காலகட்டங்களில் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த குருவும் செவ்வாயும் சந்திக்கிற காலகட்டங்கள் நமக்கு நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், பங்குதாரர்கள் வழியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த காலகட்டங்களில் சில வழக்குகளும் வம்புகளும் வரக்கூடிய காலகட்டம், இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் புதன் இருந்தால், நான் ஒரு உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் போகணும்னு நினைக்கிறேன், அப்போ போன வருஷம் ஒரு அப்ளை பண்ணேன், அது கேன்சல் ஆயிடுச்சு, அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்குள்ளே மூவ்மெண்ட் எதுவுமே போன வருஷம் தடையாயிடுச்சு அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான காலகட்டம். நீங்கள் உயர்கல்வி இங்கேயும் சரி வெளிநாடும் சரி நீங்கள் உயர்கல்வி தொடரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம், இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் புதன் அப்படிங்கிறது நம்மளுடைய சகோதரி, புதன்கிறது நம்மளுடைய மகள். அப்போ சகோதரி மகளின் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு உயர்வான இடம் கிடைக்கும். இந்த நேரம் அவங்களுடைய செல்வாக்கு, கௌரவம், அவருடைய முயற்சிகள் இதெல்லாம் வெற்றியடையக்கூடிய காலகட்டம். அதே போல் இந்த உறவுகளில் ஏற்கனவே ஒரு பகைமை இருந்தாலும் இந்த நேரம் நமக்கு அந்த உறவுகள் அன்பு பாராட்டக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் ஏற்படும். அதே போல் புதன்கிறது நமக்கு சொத்து. அப்போ நீண்ட நாட்களாக நான் சொத்து வாங்கணும் அப்படின்னா, இடம் வாங்கணும், ஒரு வேளாண்மை சார்ந்த பணி செய்யணும், நான் இடம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி நீண்ட நாட்களாக தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கை உறுதியாக உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் பயப்படாமல் துணிச்சலாக இந்த நேரங்களில் சொத்துக்களை தேர்வு செய்யலாம். அடுத்ததாக இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சுக்கிரன் இருந்தால், சென்ற வருடம் திருமணம் வரைக்கும் நிச்சயம் வரைக்கும் போயிடுச்சு, அந்த கல்யாணம் பார்த்தா தடையாகி போயிடுச்சு. அதே போல் நீண்ட காலமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வகையில் நெருங்கி போகுது, அந்த வரன் தடையாகுது அப்படின்னு கவலைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகளை வழங்க போகுது. இந்த ஆண்டு எந்த தடையும் ஏற்படாது. உறுதியாக பயம் இல்லாமல் அடுத்த கட்ட முயற்சி எடுங்க, நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் உறுதி. அதே போல சுக்கிரன் என்றாலே பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ நீங்கள் ஏற்கனவே லாபம் இல்லாமல் ஒரு தொழில் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நல்ல லாபம் தரக்கூடிய காலகட்டம். அப்போ ஏற்கனவே போட்ட முதலீடுகளில் பெருத்த லாபம் இல்லை அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் இரட்டிப்பான லாபம் தரக்கூடிய காலகட்டம். தொழில் முயற்சிகளில் உத்வேகத்தோடவும் சுறுசுறுப்போடும் இந்த காலத்தில் செயல்படுங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு சைடு பிஸ்னஸ், உபரி வருமானம். அப்போ துணை தொழில்கள், இணை தொழில்கள், மெயின் பிஸ்னஸை தாண்டி சைட் பிஸ்னஸ் நிறையா வச்சுக்கலாம். அப்போ சுக்கிரனோட தொழில்களில் கலைத்துறை சார்ந்த பொருட்கள், கலை அழகு சாதன பொருட்கள், அதே போல் கொடுக்கல் வாங்கல் தொழில், இது எல்லாமே சுக்கிரனோட தொழில் சைட் பிஸ்னஸாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி ஏற்படும், உங்களுக்கு வெற்றி உறுதி. அடுத்ததாக இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சனி இருந்தால், சனிங்கிறது நமக்கு தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இடமாற்றம், அப்போ ஒரு இடம் விட்டு ஒரு இடம் தொழிலை சேஞ்சஸ் ஏற்படுத்திக்கிறது. அதே போல் பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சுக்கிறது. நான் ஒரு தொழில் செய்கிறேன், இதை இன்னும் விரிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படிங்கும்போது பிரான்ச்சஸ், அப்போ நீங்கள் இன்னொரு அடுத்த மாவட்டங்களில் உங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் இதை பிரான்ச்சஸ் வச்சுக்கிறது. இது போல் உங்களுக்கு தொழில் ரீதியான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி உங்களை எடுத்துகிட்டு போகும். நீங்கள் தைரியமாக துணிச்சலாக நீங்கள் சனியோட விரிவாக்கம், தொழில் விரிவாக்கத்தை நீங்கள் எடுத்து செய்யலாம், நல்லது. அடுத்ததாக இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் குரு இருந்தால், குருவை நம்ம ஒரு ஜாதகத்தில் கௌரவத்திற்கும் அவமானத்திற்கும் மன உளைச்சலுக்கும் அதிபதியாக நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த காலகட்டம் நமக்கு சிறு சிறு அவமானங்கள் நமக்கு ஏற்படலாம், மன அழுத்தம் ஏற்படலாம். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக செய்யணும். அதே போல் குருங்கிறது நமக்கு அல்சர், உடல் வாழ்வு சம்பந்தமான தொந்தரவு, இது வராமல் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய நமக்கு நல்ல நேம் இருக்கும், குட் நேம், அதை தொந்தரவு பண்ணக்கூடிய காலகட்டம். அப்போ இதில் நமக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம செயல்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் நம்ம கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் நடந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். அதே போல் இந்த குரு நீண்ட நாட்களாக இந்த குழந்தை பாக்கியம், குழந்தை ஏற்கனவே கர்ப்பத்தில் இருக்கவங்களுக்கு கேன்சல் ஆகிறது, குழந்தை சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல தீர்வை வழங்கக்கூடிய நல்ல காலகட்டம். இதை பயன்படுத்தி